தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எரிபொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் சென்னை விமான நிலையத்தில் பல்வேறு விமான சேவைகள் குறைத்தும் ரத்து செய்யவும் பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், எரிபொருள் விளைவால் என்னென்ன தாக்கங்களானது விமான நிலையங்களில் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன, சொல்லுங்க. உள்ளிட்ட சில விமான நிறுவனங்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்களின் சேவைகளை குறைத்துள்ளதோடு பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் விமான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அந்தமான், ஹைதராபாத், திருவனந்தபுரம், திருச்சி, கோவை மற்றும் சிங்கப்பூர், துபாய், இலங்கை, ஷார்ஜா, தமாம் ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை பல மடங்கு உயர்வால் நிலை ஏற்பட்டுள்ளது. நிலைமை சீரடைந்ததும் விமான சேவைகள் மீண்டும் அதிகரிக்கும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள விமான நிலையங்கள் சென்னை விமான நிலையம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதேபோல் தென்னிந்தியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு சென்னை விமான நிலையம் தமிழக விமான அளவில் செயல்பட்டு வருகிறது. ஆனால் சமீப காலமாக சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகள், உள்நாடுகள் போன்ற சேவைகளுக்கு இயக்கப்படும் நேரடி விமான சேவைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் சென்னையிலிருந்து வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் விமான நிலையத்தை கணிசமாக குறைத்ததோடு பல வழித்தடங்களில் விமான சேவைகளை முழுவதுமாக ரத்து செய்துள்ளது. சில வழித்தடங்களில் ஏர் இந்தியா இயக்கப்பட்டு வந்த விமான சேவைகள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மாற்றப்பட்டது. அதன் பின்பு அதன் சில காலங்களில் முற்றிலுமாக ரத்து செய்துவிட்டது. இதேபோல் சென்னையிலிருந்து இந்தியாவின் சிறந்த சுற்றுலா தலமான அந்தமானுக்கு ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அந்தமான் இடையே தினமும் 4 விமான சேவைகள் ஏர் இந்தியா நிறுவனம் இயக்கி வந்தது. அதன் பின்பு ஏர் இந்தியா விமானங்கள் நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவைகள் நடந்தது. அதுவும் குறிப்பாக விமானங்களானது எரிபொருள் தட்டுப்பாடாக இயக்கப்பட்டதாக தெரிகிறது. யுவராணி, எரிபொருள் உயர்வு விலை காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.